Hey guys, welcome to my channel Shrika Vibes. எக்ஸாக்டாக ஒரு 1 வீக் இருக்கும். ஒரு 1 வீக் முன்னாடி வந்துட்டு நான் கேஷுவலாக டிவி பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட வீடியோவே வந்து சஜஷனில் வந்துச்சு. நம்ம இது வரைக்கும் டிவியில் நம்ம வீடியோவை போட்டு பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை வந்து டிவியில் ஆன் பண்ணிட்டேன். பார்த்தா சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ஒரு மாதிரி எக்கோ கேட்குற மாதிரி ஒரு மாதிரி நல்லாவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சவுண்ட் குவாலிட்டியில் வீடியோ போடக்கூடாது, மைக் போட்டுட்டு தான் நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைக் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் ஆர்டர் போட்ட மைக் வந்துட்டு எனக்கு வந்து 2 டேஸ்லேயே வந்துருச்சு. பட் அது நாங்கள் வந்த உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு இது கனெக்ட் பண்ணி ஆடியோ செக் பண்ணால் ஓகே ஆகலை, சவுண்டே கேட்கல. ஒரு மாதிரி கிரீச் அந்த மாதிரி கனெக்ஷன் இஷ்யூ இருக்கிற மாதிரி சவுண்ட் தான் கேட்டுட்டு இருந்துச்சு. எங்களுக்கு தான் வந்து கனெக்ட் பண்ண தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மல்டிபிள் ஸ்டெப்ஸ் வந்து அந்த மேனுவல் பார்த்து இந்த ட்ரபிள் ஷூட்டிங்லாம் சொல்லியிருந்தாங்க அமேசானில். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகலை. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுட்டு அந்த ப்ராடக்ட் வரத்துக்கு வந்து ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ அதனால அது வரைக்கும் நான் வீடியோவே போடல, ஒரு நல்ல குவாலிட்டியில் போடலான்னு. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டுருக்கிறதும் வந்துட்டு அதே ஆடியோ குவாலிட்டியில் தான் இருக்கும். ஏன்னா இந்த மைக் இன்னும் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணல. ஸோ இந்த மைக் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிரெனரோ வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இதோட ப்ரைஸ் வந்து 787 ருபீஸ். நான் வந்துட்டு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்துட்டு இந்த மைக் ரிவ்யூலாம் பார்க்கும்போது 20,000 ரூபாய் 14,000 ரூபாய்க்குலாம் வந்து மைக் வாங்கியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம், ஒரு டீசெண்டான மைக் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மைக் வாங்கியிருந்தேன். இதை ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அந்த காஸ்ட்லி மைக்கெல்லாம் காட்டுறாங்கல்ல, அதில் இருக்கிற மாதிரியே தான் வந்துட்டு இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மைக்கு. ஸோ இது அந்த மைக்ரோஃபோன் அண்டு இது கூட வந்துட்டு ஒரு இந்த ரிசீவர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து சி டைப்பு, நம்ம ஃபோனில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டால் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இன்னொரு அந்த மைக்கோட ஹெட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஸ்பஞ்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க மைக்குக்கு சார்ஜ் போடுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸில் வந்துருந்துச்சு. அது கூட வந்துட்டு ஒரு மேனுவல் வந்துருந்துச்சு. ஸோ வாங்க இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோவில் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். கைஸ், இந்த மைக்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரிசீவரை வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் இதோட அந்த சி போர்ட்டில் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன், ரிசீவர். ஸோ இதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த ரிசீவரை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மைக்கில் இருக்கிற பவர் பட்டனை வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இதில் வந்துட்டு பிளிங்க் ஆகாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு ப்ளூ லைட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ வந்து நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மைக் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு கனெக்டடுன்ற மாதிரி சிம்பிள் காமிக்குது. அங்கே வந்துட்டு ரிசீவரில் வந்துட்டு லைட் வந்து அப்படியே கண்டினியூஸாக எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இது வந்து நம்ம கிளிப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இது கிளிப் பண்ணிக்கலாம். கிளிப் ஆக மாட்டேங்குது. சரி, கிளிப் பண்ண வேணாம். ஏன்னா வந்துட்டு இது வந்து நிறைய செட்டிங்ஸ் மாற்றி இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இதில் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் ஃபேன் எதுவும் ஆன் பண்ணல, மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து ஃபேன் இல்லாமல் அமைதியாக இருக்கிற ரூமில் இருக்கிற மைக்கோட ஆடியோ. இப்போ வந்துட்டு நான் ஃபேன் ஆன் பண்ணிக்கிறேன். கைஸ், இப்போ வந்து ஃபேன் வந்து ஓடிட்டுருக்கு. ஃபேன் ஓடிட்டுருக்கும்போது இந்த மைக்கோட ஆடியோ வந்து இப்படி தான் இருக்குது. அந்த ஃபேனோட பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து 3 மோட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மோட்லேயும் வந்துட்டு ஒரு லெவல் ஆஃப் சவுண்ட் வந்து கேன்சல் பண்ணுது. ஸோ இந்த பின்னாடி இருக்கிற அந்த பவர் பட்டனே வந்து ஒரு வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்துட்டு ஃபஸ்ட் லெவல் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு வாட்டி இந்த லைட் வந்து பிளிங்க் ஆச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ வந்துட்டு ஃபேன் ஆனில் இருக்கும்போது ஃபஸ்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போ வந்து செகண்ட் லெவலையும் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 2 பிளிங்க் ஆகும் செகண்ட் லெவலுக்கு. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடிட்டுருக்கு, பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும் போது வந்துட்டு செகண்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷனில் வாய்ஸ் எப்படி ஆடியோ குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் 3rd லெவல். இப்போ வந்து 3 டைம்ஸ் வந்துட்டு இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ வந்துட்டு ஃபுல்லி வந்து ஃபைனல் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷனில் இந்த மைக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கேட்டுட்ருக்கோம்.
உண்மையாகவே இந்த மைக்கில் வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷனும் சூப்பராக இருக்குது, ஆடியோ குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப டீசெண்டான ஒரு மைக் தான். நான் தேடிட்டு இருந்ததுக்கு இது வந்துட்டு ரொம்ப வந்து சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. ஸோ இனிமேல் வந்துட்டு ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டியோட நம்ம வீடியோஸ்லாம் வரும். ஸோ இந்த மைக் வச்சு இனிமேல் நம்ம ஜாலியாக வீடியோ போடலாம். பாய் பாய்.